வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது தேர்தல் சமயம். இந்த சமயத்தில் அதிகமான அளவு பணம் எடுத்துகிட்டு போகிறது, சுமார் 50,000க்கு மேலேன்னு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி அதை பறக்கும் படையினர் தகுந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அதை பறிமுதல் பண்ணிடுறாங்க. அது டெய்லி நடக்குது. 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடின்னு அது டெய்லி ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது. அது ஏதாவது பரிசு பொருட்களாகவோ பணமாகவோ தேர்தலுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அவங்க அதை பறிமுதல் பண்ணுறாங்க. அது அரசாங்க சட்டம். ஆனால் நாம் கொண்டு போகிற பணத்துக்கு தகுந்த ஆதாரங்களோடு போனால் அவங்க அதை பறிமுதல் பண்ணுறது இல்லை. இப்படி ஒரு ருசிகரமான சம்பவம் 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. பஞ்சாபில் இருந்து மோனி கார்க் அப்படின்னு ஒருத்தர் சுற்றுலா வந்திருக்கார் ஊட்டிக்கு. அவங்க மனைவி குழந்தையோடு வந்திருக்காங்க. வந்த இடத்துல என்ன ஆகிப்போச்சு, 69,400 ரூபாய் அவங்க கையில் இருந்திருக்கு. அதை பறக்கும் படையினர் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அது நியூஸில் கூட காமிச்சிருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப கதறி கெஞ்சி கூத்தாடி கேட்குது. ஆனால் அவங்க பறிமுதல் பண்ணது தான். நீங்கள் ஆதாரங்களை காமிச்சு தாராளமாக போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க கடமை செஞ்சுருக்காங்க, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு இறக்கம் காட்டுறதும் இன்னொருத்தருக்கு காட்டாமல் இருக்கிறதும் பார்ஷியாலிட்டி வகையில் வந்துடும். பாரபட்சமாக நடந்துக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துடும். அதனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க. இதில் பலரும் அடக்கும். உண்மையிலேயே டூரிஸ்ட் வந்தவங்க பணம் நிறைய வச்சுருக்கலாம். வியாபாரத்துக்கு போகிறவங்க, வியாபாரிகள் நிறைய பணம் வச்சுருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ இருக்குது. நியாயமும் இருக்குது, அநியாயமும் இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியாததுனால தான் மொத்தமாக பறிமுதல் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுருக்காங்க. தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த ஊட்டிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கண்ணீர் விட்டு கதறியிருக்காங்க. எனக்கு அதுக்கு சமயத்தில் அந்த அயோத்தி படம் தான் ஞாபகம் வருது. ஒரு வட இந்திய குடும்பம் ராமேஸ்வரத்துக்கு விபத்தில் மாட்டிக்குது. கையில் 10 பைசா கிடையாது. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு வயதுக்கு வந்த பெண், ஒரு சின்ன தம்பி, 4 பேர் கொண்ட கதை அது. அவங்க 4 பேரும் நிர்கதியாக நிற்கிறாங்க ராமேஸ்வரம் ரோட்டில். அந்த சமயத்தில் ஹீரோ போய் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி, அதுக்கிடையில் அவங்க அம்மா இறந்து அந்த பாடியையும் சேர்த்து, இந்த 3 உயிர்களையும் சேர்த்து ஏரோப்ளேனில் ஏற்றி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஒரே நாளில் நடந்த கதை. அப்போது அந்த மாதிரி டூரிஸ்ட் வந்தவங்களுக்கு எல்லா பணமும் பறிமுதல் செய்யப்பட்டால் அவங்க நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். பரிதாபமாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே இந்த வந்த ஊரில் ஆளுங்க இருப்பாங்களா, தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, சொந்தக்காரங்க இருப்பாங்களா? இல்லை எப்படி நம்ம அந்த பணத்தை உண்டாக்குறது? வேறு பணம் கடன் வாங்க முடியுமா? ஒன்றும் முடியாது. வந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா நிச்சயமாக கஷ்டம். ஆனால் இதை அரசு உணர்ந்திருக்கிறது. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், அரசு எந்திரங்கள் அது ரொம்ப லேட் ஆகுங்க, ஐயோ அப்படின்போம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிவெடுத்து அவங்களுக்கு அந்த 69,400 ரூபா எவ்வளோ பறிமுதல் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. இது நேற்று தினமலர் பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் பார்க்காத கேட்காத இது போன்ற பறிமுதல் பணங்கள் எங்கு போகின்றன அப்படின்னு சந்தேகப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாகவோ விளக்கமாகவோ இருக்கும். அதனால் இவ்வளோ வேகமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முயற்சி எடுத்து கொடுத்தும் விட்டதற்காக அரசாங்கத்தை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். குன்னூர் ஆர்டிஓ திரு சதீஷ் அவர்கள் அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதையும் நான் இதோடு இணைச்சிருக்கேன் பாருங்கள். அதனால் பறிமுதல் பண்ணுறதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆவணங்கள் கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை. அப்படியே பறிமுதல் பண்ணினாலும் ஆவணங்களை காட்டிய பொழுது அதை திருப்பியும் கொடுக்கிறது அரசு உடனடியாக. அதுதான் இப்போ விஷயம். இதில் இப்போ அவங்க நிம்மதியாக அந்த ஒரு நாள் அவங்க கஷ்டப்பட்டுருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஒரு நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க பிரயாணம் மறுபடியும் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க, மொழி பிரச்சனை, புதிய ஊர், புதிய ஆட்கள், இங்கே தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க.
இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் அவங்க அந்த ஒரு நாளை எப்படியோ கடத்திட்டு அடுத்த நாள் இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டாங்க. நிச்சயமாக அவங்க வந்து மிக மிக மகிழ்ச்சியாக, திருப்தியாக, நிம்மதியாக நமது தமிழ்நாட்டின் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு தான் போயிருப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக முகமுகமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.